பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவதில்லை. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 55 சங்கீதம் 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவன். நம்முடைய தேவன் எல்லாம் பாரத்தையும் சுமக்கிற தேவன். அவர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். சோர்ந்து போகாதிருங்கள். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான வேலை பாரத்தை சுமந்தார்கள். ஆளோட்டிகள் நிமித்தம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பார்வோன் அரசன் அவர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தினான். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், அந்த பாரத்தை எல்லாம் நீக்கும்படி மோசே என்ற ஒரு மனிதனை அனுப்பினார். அந்த மனுஷனை கொண்டு அவர்களை இந்த பாரத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். ஒரே இரவிலே அவர் ஆதரவாய் அவர்களை வனாந்திரத்திலே எல்லா நிலையிலும் போதுமானவராயிருந்து வழி நடத்தினார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில கூட அநேக அடிமைத்தனங்கள் இருக்கலாம், அநேக துக்கமான சூழ்நிலை இருக்கலாம், விடுதலையாக முடியாத நிலைமை இருக்கலாம். துக்கத்தின் பாதை, கண்ணீரின் பாதை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் என்றெல்லாம் மனக்கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, கணவனை குறித்த, மனைவி குறித்த, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, பல விதத்தில் வெளியில சொல்ல முடியாத நிறைய காரியங்களை பாரமாய் நீங்கள் வைத்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நாம் வாழ வேண்டிய ஒரே ஒரு வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை. கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ, சாட்சியாய் வாழ, உண்மையாய் வாழ ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் அவர் ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆதரிக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை பாருங்கள், அவ்வளோ பாரத்தை சுமந்து, மரண பயத்தை சுமந்து வனாந்தரமாய் ஓடினாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று கர்த்தரை துதித்து கொண்டு போகிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவனுடைய நீதியை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக தேவன் ஒரு ஆதரவை வைத்திருக்கிறார். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, சிலுவையில இயேசு நம்முடைய பாரங்களை சுமந்தார். பாவ பாரம், சாபத்தின் பாரம், வியாதியின் பாரம், நெருக்கங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். பலவீனங்களை சுமந்து தீர்த்தார். காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் தமது இரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு, நீதிமான் வாழ்க்கை வாழ்வதற்காகவே நமக்காக அவர் பாரத்தை சுமந்தார். நம்மை ஒருபோது தள்ளாட விடமாட்டார். இந்த பூமி எங்கிலும், உலகம் எங்கிலும், சமுதாயம் எங்கிலும் அநேக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சறுக்கி நம்மை தள்ளாடி தேவனை விட்டு தூரமாய் பின்மாறி போக வைக்கிறது. காரணம், கவலை அதை ஒடுக்கும். எல்லாவற்றிலும் நம்மை ஒடுக்குகிறது கவலை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:25 பாருங்கள், அந்த கவலையானது, இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிற நல்வார்த்தையோடு மகிழ்ச்சியாக்கும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்வார்த்தையை வெளிப்படுகிறார். அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். அவர் எல்லா சூழலை மாற்றி விடுவார். உங்களால் என்னால் முடியாததை தேவனால் முடியும் என்று நம்புங்கள். யாரிடத்திலும் போய் எந்த சூழலை மாறாமல் இருக்கலாம், எந்த வியாதி சுகமாகாமல் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாய், ஆதரவாய் வந்து வழி நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். பாரமுள்ள ஒவ்வொரு ஆத்மாவோடு சந்தித்து பேசினதற்காய் நன்றி. குடும்ப பாரம், எல்லா விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துக்கங்கள், இப்படி பாரங்களை சுமந்த அத்தனை இருதயத்தையும் வாழ்க்கையும் விடுவித்தருளும். நீர் சுமந்து கொண்ட அந்த சிலுவையின் வல்லமை ஒவ்வொருத்தருக்குள் அனுப்பி நீர் ஆதரித்து அவர்களை தள்ளாட விட்டாமல் நீதி வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. அவர்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்.
நீதி உள்ள வாழ்க்கை வாழ அவர்களுக்கு இருக்கிற கவலை, பாரம், துக்கம், நெருக்கம் எல்லாம் மாற்றித்தாரும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இன்று முதல் மேல் பாரத்தை வைத்து விடுகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாரங்களை நீர் ஏற்கனவே சுமந்து தீர்த்தீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். கவலைப்படாத.